ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுத போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே போதுமானது. இது போக அடிஷனலாக ஒரு 2-3 கொஸ்டின் சொல்லி அதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் நல்ல மார்க் தாராளமாக 85-90 மார்க் மேலே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சனே 1:15 1:15 உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் 1:17 நம்மளுடைய சேனலில் உங்களுக்கான ஆன்சர் கீ நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பிளாக் கலர் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. இயல் 1 ஃபஸ்ட்டு ஒன்வேர்டு பார்த்துடலாம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, பேரில்லாத மரம், கோடில்லாத பறவை. இது வந்து ஒரிஜினல் கொஸ்டினா அப்படின்னம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். உங்களுக்கான கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுதக்கூடிய ஒன்வேர்டு கொஸ்டினில் 14க்கு 8லேருந்து 9 வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. உங்களுக்கு 3லேருந்து 4 ஒன்வேர்டு மட்டும் புக் இன் சைட். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா புணர்ச்சி விதியிலேருந்து 1, பகுபத உறுப்பினர்களத்துலேருந்து 1, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாட பகுதியிலேருந்து 1. எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு யானை. யானை டாக்டர் கதையிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டும் போதுமா அப்படின்னம்னா இதோட சேர்த்து ஒரு 4 கொஸ்டின் சொல்கிறேன். ஏதிலி குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்த நல் தீன் எனும் செல்வமுமே பழுத்த சேனகர். இப்படிகளில் ஒளிரக் காய்த்தது எது, பழுத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக 1 நாளும் கேட்பாங்க. இந்த டைப்பில் நம்முடைய புக்கில் 3 கேள்வி இருக்குது. 1 ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்த தீன் எனும் செல்வமுமே பழுத்த சேனகர்னு கொடுத்துருக்காங்க. ஒளிரக் காய்த்தது எது அப்படின்னு சொல்லும்போது ஊனம் இல்லாத ஊக்கம், பழுத்தது எது அப்படின்னு சொல்லும்போது தீமை இல்லாத செல்வம். கேள்வியிலே ஆன்சர் இருக்கு இல்லையா. இதே மாதிரியே இருக்கக்கூடியது 50ஆம் ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறவர்கள் யார், என்பவர்கள் யார்? அது ஒன்று. யாரோ உனைப்போல் அனுதினம் உழைப்போர். இவ்வடிகள் யாரை எதனை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருப்பாங்க. நாங்குல் புழு. புரியுங்களா? இந்த கேள்வி இந்த 2ஐயும் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி ஏதிலி குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது? இது ஒன்று. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது? ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. தன் இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. காவடி சிந்து என்பது யாது? ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கு இது. சீரா புராணத்தை பொறுத்த வரைக்கும் மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்னும் கூற்றினை தெளிவுபடுத்துக அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று. அதே பாடத்தில் செயல் பகுதியில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாத்தையும் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அதுபோக இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது கவிதை என்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. விட்டுருங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜீவாவின் நெஞ்சோடு வளர்ந்த கனவு அப்படிங்கிறத விட்டுட்டேன். இதுக்கு பதிலாக நாளிக்குள் திணிக்கும் மரும்பது போல் ஜீவானந்தம் அவர்களுடைய பேச்சினை ஒப்பிட்டு எழுதுக. இது ஒன்று. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. அது ஒன்று. உலகமாதேவீச்சரம் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்வது யாது? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே பாடத்திலேயே இருக்கக்கூடிய இந்திய கட்டிடக்கலையினுடைய வகைகள் யாவை? இது ஒன்று. இந்த 5 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 7 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடியது மட்டுமே 100% வரக்கூடியது. உங்களுக்கு புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பிரித்து எழுதுனீங்கனாலே 1 மார்க். இந்த காலங்காத்தால் எந்திரிச்சு பறிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடியது. இதிலிருந்து ஒன்று உறுதியாக கேட்டுருவாங்க. அடுத்து குறை மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. களை வழி உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடியது. இதிலிருந்து 100% கேட்டுருவாங்க. அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. பின்னாக்கு, 8 வரை, அறிவில்லாதவன், தங்கை, வைகை. இந்த 5ல் 1 கேட்டுருவாங்க. இது ஒன்றும் கிடையாது. பின்னாக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு தொடர். என் வீட்டில் பசுவிற்கு பின்னாக்கு வைத்தேன். புரியுங்களா? அடுத்த 2வது தொடர். பாம்பிற்கு பின் நாக்கு இருக்கும். பின்னாக்குன்னு சேர்த்து எழுதும்போது பின்னாக்கு அப்படிங்கிற கழிவு பொருளையும் பின் நாக்கு அப்படின்னு சொல்லும்போது பிளவுபட்ட நாக்கு அப்படிங்கிற பொருளும் தரும். அந்த மாதிரி 2 தொடர் வந்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 இருக்கக்கூடியது. கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம். மை. அறிவின் பெயரும் நானே, அம்புலியின் பெயரும் அதுதான். மதி. இது வந்து உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 இருக்கக்கூடியது. இது ஆக்சுவலாக நமக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைன்னா 42ஆம் நம்பர் கொஸ்டினில் 4 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அதனால் இந்த 3 பேஜ் நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 142,
143, 197 இந்த 3 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேஜ் நம்பர் 142 என்ன இருக்கும் அப்படின்னா 42, 43 என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றில் இந்த மொழித்திறன் பயிற்சியும் இன்னொன்றில் ஒரு ஃப்ளோ சார்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட் வந்து 4 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு எஸ்கலேட்டர், ப்ராஸ்பெக்டஸ் இதுவெல்லாம் கலைச்சொற்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்தல், இது ஆக்சுவலாக ஜென்ரல் கொஸ்டின். மெய்ப்பு திருத்த குறியீடு இயல் 8ல் இருக்கக்கூடிய இந்த மெய்ப்பு திருத்த குறியீடில் இருக்கக்கூடிய பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்திகளை இணைக்கவும், புரியுங்களா? இந்த சிம்பிள் வந்தால் இதுக்கு விடை பத்திகளை இணைக்கவும்னு எழுதணும். இந்த சிம்பிள் வந்தது அப்படின்னம்னா வலப்பக்கம் தள்ளவும் அப்படின்னு எழுதணும். வலப்பக்கம் தள்ளவும் அப்படிங்கிறது இதுக்கான விடை. இதுமாதிரி நம்முடைய புக்கில் மொத்தம் 16 சிம்பிள் இருக்குது. அந்த 16 சிம்பிளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும். ஒய் போட்டு உள்ள ஒரு கமா போட்டிருக்காங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறியிட வேண்டும். இந்த மாதிரி 2 கமா போட்டிருக்காங்கன்னா இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும் அப்படிங்கிறத எழுதணும். இந்த பயிற்சி வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வள்ளினமைகளை இட்டும் நீக்கி எழுதுக நம்முடைய புக் பேக்கில் இருக்கக்கூடியதான் கேட்க போகிறாங்க. எங்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு அலைன் பண்ணியே கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடியது அடிஷனலாக ஒரு 2 சொல்கிறேன். வளரும் காவில் முகில் தொகை ஏறும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. திருமலை முருகன் பல்லு. குற்றால குறவஞ்சி குறிப்பு வரைக. ஆக்சுவலாக இது வந்து தேவையில்லை. சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறவஞ்சி குறிப்பிடுவன யாவை, அது வந்து படிச்சுக்கோங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள்லேருந்து 4 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது தேவையில்லை. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. இது போக என்ன அப்படின்னம்னா ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு நற்நலற்கொள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. வாய்க்காலின் சிறப்புகளாக ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னம்னா உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது, அந்த ஒரு 4 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே வாழினும் வலிமை, மலைக்குடியிருப்புகள், ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தர ராமசாமி, ஜீவா ஒரு பசுமையான எண்ணங்களை பதிவு செய்ய கேட்டிருக்காங்க. ஒரே பாடத்துலேருந்து 2 இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. உரைநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னம்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக, எண்ணுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று, இது ஃபுல்லாகவே தேவையில்லை, புரியுங்களா? ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தர ராமசாமி குறிப்பிடுவன, இந்த ஒரு கேள்வி. இது ஒன்று 10% இந்த எக்ஸாமில் கேட்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னம்னா பிரஸ்கோ ஓவியம் கற்றளி கோவில், அது ஒன்று. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ற கூற்றினை மெய்ப்பிக்க, அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஜீவாவின் பேச்சு நடை சொன்னேன் இல்லையா, தாமசிகம் என்றால் என்ன அப்படிங்கிறது முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக தாமசிகம் லாஸ்ட் இயர் கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால படிச்சுக்கோங்க. சமண கல்வி பெண் கல்வி குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அணி இலக்கணம். அணி இலக்கணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 அணி படித்தா போதும், நீங்கள் 2 எழுதிடலாம் அப்படின்றது. உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, வேற்றுமை அணி, இது 3 படிச்சிங்கன்னா 39 அட்டன் பண்ணலாம். 40ஆம் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இலக்கிய நயம் பாராட்டுகள். பாருங்கள், இலக்கிய நயம் பாராட்டுகளுக்கு பாடலே கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது கற்பனை கடிதம் எழுதுகன்னு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இலக்கிய இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் நமக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. 2021 செப்டம்பரில் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா அடுத்து 6 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். 44க்கு நான் சொன்ன மாதிரி அடக்கமுடைமை, கொடையில் சிறந்து விழும் வழிகளாக வள்ளுவம் உரைப்பனவற்றை தொகுத்து உரைக்க 2, நீங்கள் உங்கள் வாழ்விற்கு உறுதுணையாக நினைத்தும் ஏதேனும் 5 குறள்களை விளக்குக 3. இந்த 3 மட்டுமே போதுமானது. 45க்கு மேடையில் வாழ்ந்த மனிதர் ஜீவா, அது ஒன்று படிச்சுக்கோங்க. கல்லும் கதை செல்லும் என்னும் தொடர், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பண்டைய கால சமண பௌத்த மரபு வழி கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. 3 படிச்சிருந்தீங்கன்னா 1 அட்டன் பண்ணிடலாம். இது 46 பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர், வாடிவாசல், நர்த்தகி நடராஜன் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பிம்பம் படிச்சுக்கோங்க. பிம்பம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே கேட்கல, அதனால் பிம்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 2021 செப்டம்பர் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.